வணக்கம். தன்னைத்தான் அறிந்தபின் வேறொன்றும் அறியேன், தன்னில் இருப்பது இறையென அறிந்தபின் வேறெங்கும் நாடேன். சாகும் வித்தை தந்தாய், சாஸ்திரம் தந்தாய், சகலமும் தந்தாய், மெய்யுணர் பரம்பொருளே. முன்னும் நீ பின்னும் நீ, முகமறியா மனிதனும் நீ, எங்கும் நீ எதிலும் நீ, மெய்யுணர் பரம்பொருளே. வணக்கம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் லக்னம் அப்படின்னா அனைத்தையும் உணர்த்துதல், அனைத்தையும் உணர்வது அப்படின்னு அர்த்தம். லக்னம் மனிதனை மேம்படச் செய்யும். எந்த ஒருத்தருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் லக்னம் அனைத்தையும் உணரச் செய்தல்னு பேர், அனைத்தையும் புனிதத்தன்மைப்படுத்துதல்னு பேர். லக்னத்துக்குள்ள புனிதத்தன்மையும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் மேம்படுதலும் அதில் இருக்கும். உயிர்த்தன்மையை ஊக்குவிப்பது லக்னம். அப்போது லக்னத்துக்குள்ளே அனைத்தும் இருக்கும்போது நீங்கள் யாருன்னா நீங்கள் தான் லக்னம். நீங்கள் அனைத்தையும் தெரிந்தவர், உணர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட தேடி போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட பயம் இருக்கிறனால தான் நம்ம இன்னொருத்தரை தேடியோ இன்னொரு ஜோசியரோ இல்லை பூசாரியோ இல்லை கோயிலவோ நாடி போகிறோம். தன்னைத்தான் அறிந்தபின் வேறொன்றும் அறியேன். நீங்கள் யாரும், உங்கள் பலம் என்ன, உங்களுடைய இயல்பு என்ன, உங்களால் எது முடியும் எது முடியாதுன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக உங்களால் அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு இறை உங்கள்கிட்ட நல்ல குணங்களை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு உயிருக்கும் தன்னுணர்வு, தன்னம்பிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. தனித்தன்மையே இருக்குது. அந்த தனித்தன்மையை பயன்படுத்தினாலே நீங்கள் எல்லா விஷயத்திலும் மேன்மை அடைய முடியும். அப்போ எல்லா விஷயத்திலும் நீங்கள் மேன்மை அடையணும்னா உங்களை நீங்கள் புரிதல் வேணும். நிதானம், பொறுமை, கோபமில்லாத தன்மை இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும், தொழிலும் சரி திருமணத்திலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் நீங்கள் மேன்மை அடைய முடியும், முன்னேற்றம் அடைய முடியும். பொருளாதாரத்துவத்தில் சிறப்பாக இருக்க முடியும். யாருக்கிட்ட எல்லாம் கோபம் ஆதங்கம் இருக்கோ அவங்க எல்லாத்துலேயும் மேன்மை அடைஞ்சிருந்தாலும் கீழே இறங்கிடுவாங்க. ஒரு டவுன் வந்தே தீரும் இருக்குது. அப்போது உங்களுடைய ஜாதக அமைப்பு லக்னம் உங்களுக்கு இறைத்தன்மை அனைத்தையும் பரிபூரணமாக கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு நல்ல கைடு, நல்ல வழிகாட்டி இருந்திருந்தால் நீங்கள் தெளிவு அடைஞ்சிடலாம். உங்களாலேயே நீங்கள் உணர முடியும் அப்படின்னா கைடோ இல்லை வேறு எதுவும் தேவையில்லை. உங்களால் உணராத பட்சத்தில் ஒரு கைடோ ஒரு வழிகாட்டி இல்லை வேறு உங்களுக்கு ஒரு குருநாதர் யாராவது ஒருத்தர் இருந்து அவங்க மூலமாக நீங்கள் வெளியே வரலாம். அப்படி வரும்போது தான் உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டா அப்படின்னா உங்களுக்கு சகலமும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. அது யார் தருவா? உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் தான் தரும். 12 ராசியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் அது. எந்த ராசியாக இருந்தாலும் லக்னம்னு வந்துருச்சுனாலே அது இந்த தன்மையை தான் வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.